2023-24 கல்வியாண்டின் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதில் அண்மையில் நடைபெற்ற 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகள். மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துகள் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அனைவரும் இனி உயர்கல்வி இலக்குடன் வாழ்வில் பல்வேறு துறை சார்ந்த வெற்றிகளை குவித்து வருங்கால சமூகத்தின் சாதனை சிற்பிகளாக வலம் வர இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் என தெரிவித்து விரைவில் நாம் சந்திப்போம் என குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகள். மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துகள். விரைவில் நாம் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விருது வழங்கும் விழாவை 2 கட்டமாக நடத்த அவர் முடிவு செய்துள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். முதற்கட்டமாக 28/6/2024 வெள்ளிக்கிழமை அன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடக்கிறது. இதில் அரியலூர், கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டப் பெறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 3/7/2024 புதன்கிழமை அன்று செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டப் பெறுகிறார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. முதற்கட்ட விருது வழங்கும் விழா நாளைய தினம் நடைபெற உள்ள நிலையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் நுழைவு கூப்பனில் உள்ள நபர்கள் மட்டுமே அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். செல்போன், பேப்பர், பேனா, இதர பொருட்கள் எடுத்து வர அனுமதி இல்லை என குறிப்பிட்டிருந்தது.